சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த ஃபுட் சம்மந்தப்பட்ட பிசினஸ் தான் பார்க்க போறோம். ஃபுட் சம்மந்தப்பட்டன்னு சொன்னாவே நமக்கு எப்பவுமே கன்டினியூவா வருமானம் குடுக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தொழில்ல லாஸ் ஆகுறதுக்கும் நெறையா வாய்ப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு இது நமக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்குமோ, அத விட மிகப்பெரிய அளவுல லாஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் பிசினஸ் அப்படின்னாவே அப்படிதான் இருக்கும். ஏன்னா, இது எந்த மாரி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய நேரம், காலம் எல்லாமே, இடம், பொருள் அனைத்தும் ஒத்து வந்தா மட்டும்தான், நாம ஒரு பிசினஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பிசினஸ் பீக்ல போறதும், லாஸ் ஆகுறதுக்கும் மிக முக்கியமான காரணமா இருக்கும். அந்த வகையில நம்ம எந்த பிசினஸ் பண்ணாலும், இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். நாம எந்த தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆகும்போது நம்ம அத கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும். எந்த தொழிலா இருந்தாலும். அப்படி நம்ம அத புரிஞ்சிக்காம, அத மாத்திக்காம மறுபடியும் ஏதாவது அந்த பிசினஸையே கன்டின்யூ பண்ணாலும் சரி, வேற பிசினஸ் ஏதாவது மாற்றி ஆரம்பிக்கணும்னு நெனைச்சாலும் சரி, கண்டிப்பா நமக்கு ஃப்யூச்சர்ல வருமானம் அப்படிங்கிறது அதில கிடைக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறி தான். ஏன்னா, இந்த நேரம், காலம், சூழ்நிலை அனைத்தும் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா, இடம், பொருள் இதுவும் மிக முக்கியம். இது எதுவுமே ஒத்து வரல அப்படின்னா, நமக்கு நாம செய்யக்கூடாத சில தவறுகள கன்டினியூவா செஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அத மாத்துனா மட்டும் தான் நமக்கு அந்த பிசினஸ் மிகப்பெரிய வாய்ப்பையே குடுக்கும். ஆனா, ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே நமக்கு மிகப்பெரிய அளவுல நல்ல வாய்ப்புகள குடுக்கும். இனி வர்ற வீடியோக்கள்ல ஃபுட் சம்மந்தப்பட்ட பிசினஸும், அது மட்டும் இல்லாம எந்த பிசினஸ் எல்லா டைம்லயுமே நமக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் குடுக்கும். அந்த மாரி பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு என்ன இன்வெஸ்ட்மென்ட் வேணும்? எந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா நமக்கு லாபம் கிடைக்கும்? அப்படிங்கிறத பத்தி இனி வர்ற வீடியோக்கள்ல ஒவ்வொரு வீடியோக்களையும் ஒவ்வொரு பிசினஸ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது சம்மந்தப்பட்ட இன்னைக்கு ஃபுட் ரிலேட்டடான வீடியோ தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த பிசினஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்ல யாருக்காவது கிரிப்டோ இன்வெஸ்ட்மென்ட்ல ஏதாவது ஆர்வம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்காண்டியே நான் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போடுறது, எந்த காயின் வாங்கணும், பை பண்ணணும், அதில நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், எந்த ஆப் மூலியமா பை பண்ணா நமக்கு சர்வீஸ் சார்ஜ் இருக்காது, அதே மாரி எந்த மாரி டைம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகவே ஒரு புதுசா யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்தா மட்டும் அந்த சேனல விசிட் பண்ணி அதில இருக்க வீடியோக்களையும் பாருங்க. உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு இந்த தொழில் வீடியோக்குள்ள போவோம். பொதுவா ஃபுட் ரிலேட்டட் அப்படின்னாவே எல்லா டைம்லயுமே அது ரன் ஆகக்கூடிய, வருமானம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் தான். அந்த வகையில இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த தந்தூரி கிரில் பிசினஸும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல பிசினஸ் வாய்ப்ப குடுக்கக்கூடிய அதாவது சொல்லப்போனா நம்ம இப்போ ஒரு ரூ. 100 இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னா, இப்போ உயிரடியா ஒரு சிக்கன் கோழி நம்ம வாங்குறோம். இப்ப நாமக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பர் விலை ஒரு 120லேருந்து 150க்குள்ள தான் வருது. ஒவ்வொரு பண்ணைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் விலை மாறுது. ஆனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் ரேட்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க பார்த்தீங்களா? அது அரசு நிர்ணயம் பண்ற ஒரு விலை. அந்த விலைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா, பண்ணையில உங்களால எடுக்க முடியும். அப்ப கறிக்கோழியோட விலை நாமக்கல் பண்ணையிலேயே பார்த்தீங்கன்னா, வெறும் 120லேருந்து அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, ரூ. 150 இடத்துக்கு தகுந்த மாரி மாறுது. இத பேப்பர் ரேட்டுக்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னா, நமக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கறிக்கடையிலயோ, இல்ல நமக்கு பக்கத்துல பண்ணை இருந்தாலோ, அங்க நம்ம தைரியமா வாங்க முடியும். பண்ணையில போயிட்டு நேரடியா நம்ம அப்ரோச் பண்ணும்போது கிடைக்குமான்னு கேட்டா, அது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனா, சில பேர் சின்னதா நாட்டுக்கோழி பண்ணை மாரி போட்டு, இந்த மாரியெல்லாம் தனிப்பட்ட முறையில உயிரடியா குடுக்குறவங்கலாம் இருக்காங்க. அந்த மாரி இடங்கள்ல கறிக்கடைகள தவிர்த்துட்டு அங்க நீங்க வாங்கும்போது, உங்களுக்கு இன்னும் விலை கம்மியாவே அதாவது அந்த பேப்பர் ரேட் இருக்கிற விலைக்கே உங்களால வாங்க முடியும். அந்த மாரி இடங்கள்ல 1 கிலோ ரூ. 120 போட்டு நீங்க வாங்குறீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கோழியே 3 கிலோலருந்து 4 கிலோ, 4 1/2 கிலோ வரைக்கும் வரும். சில சமயங்கள்ல 5 கிலோ வரைக்கும் கூட வரும். உதாரணத்துக்கு ஒரு கோழிய நம்ம பிடிக்கிறோம். ஒரு ரூ. 600 இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு கோழி நம்ம வாங்கிட்டு அந்த அளவுக்கு நம்ம வைக்க வேண்டாம். உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கோழி 3 கிலோ ரேஞ்சுல கிட்டத்தட்ட ஒரு ரூ. 350 குடுத்து உயிரடியில நம்ம அந்த கோழிய பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னா, நார்மலா ஒரு கிரில் கடையில நமக்கு அதுல எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கணும்னு நான் சொல்றேன். இதுக்கு தேவையான மசாலா வகைகள் இதெல்லாமே நீங்க ஆட் பண்ணும்போது, அதுல கிட்டத்தட்ட ஒரு ரூ. 350ங்கிறது அதிகபட்சமா ஒரு ரூ. 100 அதிகமா நீங்க போட்டாலும் கூட, உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 450 ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ல உங்களுக்கு அதுல கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது, ஒரு கிலோவே பார்த்தீங்க அப்படின்னா, தந்தூரி கிட்டத்தட்ட ரூ. 380 வருது.
சில இடங்கள்ல வந்து ரூ. 400 கூட குடுக்குறாங்க. இதே பெரிய பெரிய ஹோட்டல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 450 ரூ. 500 கூட பில் பண்றாங்க. இதே நீங்க நார்மலா ஒரு கடைக்கு போயிட்டு, ஒரு நார்மலான ஒரு தந்தூரி வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு ஃபுல்லே பார்த்தீங்கன்னா, ரூ. 350க்கு கால்குலேட் பண்றாங்கன்னா, நாம ஆவரேஜா ரூ. 350 வைப்போம். அப்போ ரூ. 350க்கு விக்கும்போது, அந்த கோழியோட சைஸே வெறும் 3/4 கிலோ இந்த ரேஞ்சில தான் இருக்கும். நான் வந்து பண்ணையில போய் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? உயிரடியே 3 கிலோவுக்கு மேல 3 1/2 கிலோ அந்த மாரி நம்ம வாங்குறோம். ஆவரேஜா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கிலோவுக்கே உங்களுக்கு உயிரிட ரூ. 120 தான் வரும்னு நான் சொன்னேன். அப்ப ஒரு ரூ. 350 இன்வெஸ்ட்மென்ட் பிளஸ் எக்ஸ்ட்ரா அதுக்கு தேவையான மசாலா ஒரு ரூ. 450 இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க கணக்கு பார்க்கும்போது, இத வந்து நீங்க கிலோ கணக்குல நீங்க தந்தூரிய சேல் பண்ணும்போது, ஒரு கிலோவுக்கு நார்மலா வந்து நீங்க ரூ. 400ன்னு கணக்கு வச்சாலும் கூட, ஏன்னா தந்தூரியோட விலை நார்மலா 3/4 கிலோ இறக்கிறதே ரூ. 350லிருந்து 380, 400 வரைக்கும் கூட குடுக்குறாங்க. ஆனா நாம வந்து ஒரு கிலோ தந்தூரி நார்மலா ஒரு ரூ. 400 நம்ம குடுத்தாலும் கூட, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோவுக்கு ரூ. 1200 கிடைக்குது. இதுல நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் எவ்வள? ரூ. 450 நம்ம குறைக்கிறோம். இதுல மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய லாபம். இப்போ ஒரு ரூ. 400 இன்வெஸ்ட்மென்ட் ஆவரேஜான ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ன்னு கணக்கு வச்சாலும் கூட, நமக்கு அதுல கிடைக்கிற லாபங்கிறது எவ்வள? 2 மடங்கு கிடைக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபுட் கடைகள்ல பண்ற மிகப்பெரிய தொழில் தந்திரமே. ஒரு தொழில்னு எடுத்தாவே நம்ம இப்படிதான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம, இதுக்கு தேவையான 2 மூலப்பொருள்கள் இருக்கு. ஏன்னா, நார்மலா நம்ம தந்தூரின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டாலும் கூட, அதுக்கு தேவையான கேஸ் அடுப்பு இது எல்லாமே தனி எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான் மிகப்பெரிய செலவுகள் தான். இது எல்லாம் தவிர்த்துட்டு அதுக்கு மாற்று வழியா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அத பத்தி கூட நம்மளோட சேனல்ல ஏற்கனவே 2 தொழில் வீடியோக்கள் போட்டிருக்கோம். இப்ப நீங்க பார்க்குற இந்த இடத்துல கூட இந்த தந்தூரிகள் வெந்துகிட்டு இருக்கிறத கூட கீழ பார்த்தீங்கன்னா, கறி கட்டைகள வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இது சம்மந்தப்பட்ட நம்ம வந்து ஒரு பிசினஸ் வீடியோவே தனிப்பட்ட முறையில போட்டிருக்கோம். இந்த மாரி கடைகள்லயும், அயர்ன் கடைகள்லயும், இன்னும் ஒரு சில முக்கியமான கடைகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கறிகள தான் பார்த்தீங்கன்னா, அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த மாரி இடங்களுக்கு மிக தேவையான மூலப்பொருள், அதே மாரி பட்ஜெட்டுக்கு தேவையான மிக முக்கியமான மூலப்பொருள் இதுதான். ஒரு சில கடைகள் வெளிய போய் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் சிட்டிக்குள்ள இருக்கிற கடை. சிட்டிய விட்டு நீங்க வெளிய அவுட்டருக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க யூஸ் பண்ற மூலப்பொருள்கள் ஒரு சிலர் வந்து கேஸ் யூஸ் பண்ணாலும் கூட, இப்போ கூட மேக்ஸிமம் நெறைய பேரு விறகு அடுப்புகள தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற காலகட்டத்தில சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, கேஸோட தட்டுப்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. விலையும் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறனால, இப்ப என்ன பண்றாங்க, எல்லாமே பழைய காலம் மாரி விறகு அடுப்புகள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த டைம்ல இதுதான் சரியான நேரம். ஒரே பிசினஸ வச்சு நமக்கு 3 விதமான வருமானங்கள கூட ஏர்ன் பண்ண முடியும். சொல்லப்போனா, இப்ப நம்ம விறகு பிசினஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். கறி பிசினஸ் கூட தனிப்பட்ட முறையில பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோக்களையும் நீங்க பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த 2 வீடியோவோட லிங்க்க நான் குடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த தந்தூரி கடை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு மட்டும் அது தேவைப்படாது. மற்ற பல பிசினஸுக்கும் அந்த பொருள்களோட தேவை அதிகமாவே இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி ஆல்ரெடி அந்த வீடியோலயே நான் தெளிவா சொல்லியிருக்கேன். இல்ல இன்னும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், இந்த வீடியோவுக்கு கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா இன்னும் நெறைய டீட்டெயில்கள் உங்களுக்கு புது வீடியோவா நான் குடுக்க பார்க்குறேன். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இத பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஃபுட் ரிலேட்டட்ல ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, இந்த தந்தூரி பிசினஸ் வந்து உண்மையிலேயே மிக முக்கியமான பல பேர கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிசினஸ்ன்னு தான் சொல்லுவேன். இத பத்தின சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னும் ஒரு பிசினஸ் வீடியோவோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.